தேவருக்கு அம்மன் தேவருக்கு அம்மன் தேவருக்கு சும்மன் தேவருக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு. வணங்கிக் கொண்டு மதுரையாடின குடும்பத்துடன் திருஞான சம்பந்த பெருமானை போற்றிக் கொண்டு பாரத நாட்டிலே பிறப்பது புண்ணியம், தமிழ்நாட்டில் பிறப்பது அதைவிட புண்ணியம், அதைவிட புண்ணியம் இந்த பசும்பொன் இருப்பது பிறப்பது வாழ்வது. முத்து எங்க சொத்து, முத்துராமலிங்க ஐயா எங்க சொத்து. அந்த விதத்திலே ஒரு மனிதன் நல்லவனாக மட்டும் வாழ்ந்தால் அவன் நல்லவனாக வாழ்ந்தான். அதுக்கு வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய ஐயா. குருபதிக்கு பார்க்கணும், எங்கு பார்த்தாலும் கரை, எங்கு பார்த்தாலும் இளைஞர்லேருந்து வயதானவரிலிருந்து முதியோரிலிருந்து குழந்தைவரை போட்டு இந்த கோயிலுக்கு வர்றாங்க. அப்பேற்பட்ட மக்களை ஈர்த்த ஐயா ஆதீனம் எங்களுடைய மதுரை ஆதீனமாகும். எங்கள் மதுரை ஆதீன முதல் கீழே முத்துராமலிங்க தேவரையா. அதனை அடுத்து நம்முடைய வள்ளலார். எத்தனையோ வழக்கறிஞரை பார்க்கிறேன், பைசாவை வாங்கி நைசா போட்டுக்குவாங்க, எங்கடா காசு காசுன்னு அழைவாங்க. ஒரே ஒரு வழக்கறிஞர் ஒருவர் தான் ஐயா போல் வாழ்கிறார். குழாய் மாற்றியாலும் கொள்கை பேசக்கூடியவர், வேட்டி கட்டிய மாமனிதர் நம்முடைய ஐயா. எனக்கு ஒரு கொய்யா விட்டு விட்டார், நீ வந்தே செய்யணும்னாரு. முதல் நூற்றாண்டிலே வந்து நம்ம நவமணி ஐயா பற்றி சொல்லவே இருந்தார். அவர் நடமாடும் முத்துராமலிங்க தேவர். எனவே நம்ம தேவர் ஐயா கனவுல கண்டா கூட தேவரையா பற்றி வரலாறு சொல்லுங்க. அவர் மாதிரி ஆள் கிடைக்கும். நிறைய பேருக்கு உழைப்பு இல்லாத வருத்தம். அந்த உழைப்பு நம்முடைய 3 மாவட்டத்தையும் நம்ம தேவரையா கோட்டை மாதிரி. இப்போ கோட்டையில கட்சிக்காரங்களாம் ஓட்டை போட்டுட்டார். உழைப்பு இல்லாமல் போயிட்டு. நான் 1962 பார்க்கிறேன். நம்முடைய பார்வன் பிளாக்கை கண்டா அவங்க மூட்டை எழுதிக்கிறாங்க. நம்முடைய சொன்னா சாமியார் பேசலாமோ, நீங்க என்னை யாவ பண்றாரோ அவனா பேசுறாங்க. அரசியலும் ஆன்மீகமும் ஒன்று. மாணிக்கவாசகர் மந்திரியா இருந்தார், அவர் கோயில் கட்டதான் ஆவரையார் ஒன்று. திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆன்மீகவாதி. இங்கதான் இருக்கு மதுரை. மதுரையில இருந்த பூம்பாண்டியனை நின்றத்தில் நிர்மாணம் ஆகிறது திருஞான சம்பந்தர். ஆன்மீகம் ஒன்று. இதை விட என்ன பல்லவ மன்னன் நடந்தார் திருநாவுக்கரசு சாமிய அரைச்சவன ஓடி போற.
நாமார்க்கும் குடியெல்லாம் நவனி என்று சொன்னார். அது மாதிரி வாழ்ந்தவர் தான் உங்க தேவர். ஆறுமுகம் அழைச்சி ஒரு முகம் வந்திருக்கேன். எத்தனையோ வழக்கறிஞர் இருக்காங்க. பைசா வாங்கி நைட்டா போட்டுக்கொண்டு மனைவியோட கொஞ்சி கொண்டிருப்ப அவர் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பௌர்ணமி விசேஷத்துக்காக தியாகமாக இருந்து இப்போ கூட்டணும்னா ஒன்று என்ன செய்யறாங்க, டீசலை வாங்கி போடுறான், பிரியாணி போடுறான், இல்லாட்டி கொஞ்சம் அக்னி கோத்திரம் போட்டுக்கிறான், பைசா வாங்கி கொடுத்து நைசா கூட்டுறோம். அப்படி அல்ல. நீங்க வந்திருக்கவங்க கூட ஒரு கொள்கையோடு வந்திருக்கீங்க. நம்ம ஐயா புகழ் படப்பும் வீர சீக குட்டிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த குழந்தைகள் வீர விளையாட்டு ஆடுகிற மகிழ்ச்சியா சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆளுங்க. இப்போ சிலம்பம்லாம் எங்கன்னு தெரியல. இப்போ குழந்தைகள் எல்லாம் வீர வளர்வும் இல்லை. எங்கு பார்த்தாலும் பாலின படுகொலைன்னு சொல்கிறாங்க. பொம்பளை பிள்ளைய வெளியே போக முடியல, போலீஸ்காரி வெளியே போக முடியல. காரணம் என்ன? பெற்றோர்களுடைய அரசாங்கத்தை குழந்தைங்க சீரான் போனா காணாண்டுவாங்க. இன்னும் அரசாங்கத்தை மேல ஒழுக்கம் இல்லை நாட்டில். தேவையா இந்த காலத்தில் ஒழுக்கம் இருந்துச்சு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரும் போம்பப்படும் வள்ளுவர். வள்ளுவருக்கு சிறை வைத்தோமை ஒழிய வள்ளுவருடைய கருத்துக்களை நாம் பின்பற்றவில்லை. இந்த வள்ளுவர் வந்து ரஷ்யால பிறந்ததா எப்படியா இருக்கும், வள்ளுவர் அமெரிக்கால பிறந்ததா எப்படியா இருக்கும். கடைசியில் நடுக்கடலை போட்டதான் மிச்சம். ஏன்னா நமக்கு உழைப்பு இல்லை. நம்ம வள்ளுவரை சிறை வைத்தோம் ஒழிய சிந்திக்க தவறி விட்டோம். அதனை நாம் இது மாதிரி முத்துராமலிங்க தேவர் ஐயா மட்டும் ரஷ்யாவில் வந்ததை கொண்டாடுவாங்க. நம்ம நாட்டில் சிந்தாடுறாங்க. யாரை பின்பற்றணுங்கிற நிறைய பேருக்கு தெரியல. அந்த உழைப்பு நமக்கு எல்லாம் வர வேண்டும் என்பதை இந்த ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வந்து அவருக்கு ஊக்கப்படுத்தணும். உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு இது மாதிரி ஒரு அருமையான ஊரை நான் பார்த்தது. நான் தமிழ்நாடு முழுக்க ரவுண்ட் எடுத்திருக்கேன். இது மாதிரி அருமையான இடம், நல்ல சூழ்நிலை. இது மாதிரி இடங்களுக்கு நம்ம பௌர்ணமியோடு நீங்கள் வாங்க. என்னால் வர எனக்கு பல வேலை இருக்கு. என்ன அவங்க டெமிக்கு கொடுக்க பார்த்து அமைப்பு கொடுத்தார். அந்த வகையில் நீங்களெல்லாம் உரைக்குறைவராக இருக்கு. மனைவி மேல அனுபவிக்கலாம், குழந்தைகள் மேல அனுபவிக்கலாம், காசு மேல அனுபவிக்கலாம். இது மாதிரி பெரியவர்கள் மேல அன்பு நம்ம வைக்கணும். அந்த அன்பை நம்ம ஆளுங்க ஐயா வச்சிருக்கிறார். மலைவாரம் இணையும் அவருடைய சொல்ல நம்ம கேட்கணும், தொண்டு செய்யணும். இந்த வர நம்மால முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணலாம், இந்த கோயிலை கழுத விடலாம், விளக்குக்கு எண்ணெய் வாங்கி விடலாம். இது மாதிரி நல்ல காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யணும். நம்மளை கேட்டுக்கணும். என் கடன் பணி செய்து கிடப்பதே என அப்பா சொன்னார். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் என் கடன் மணி செய்து கிடப்பது தான் இருக்கு. பைசான்னு அழைகிறோம். அதை நம் பணி செய்தோம் என்றால் நமக்கு மணி நிறைய கிடைக்கும். கடிகாரத்தில் சின்ன முறையும் பெரிய முறை இருக்குன்னா குறிப்பிட்ட நேரம் வந்து ஒன்று சேருது. அதுபோல் ஜீவாத்மாவாகிய நாம் பரமாத்மாவை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு வழிபாடுதான் சிறந்ததாகும். இன்றைய தினம் எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. மனைவி இருக்கோ இல்லையோ செல்போன் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு உரையை கூட அதை போடணும். அதுக்கு பேர் சார்ஜ் இருக்குது. அதுபோல இந்த உடல்ல உயிர் சார்ஜ் குறைஞ்சின்னா அலோன்னா உடனே அவன் சொல்லிடுவான் பேட்டரி இறங்கிடுமா. அதுபோல இந்த உடல்ல உயிர் ஓடணும்னா அதுக்கு சார்ஜ் ஏற்ற இடம் இந்த மாதிரி சொல்லுறேன். அதுக்கு சார்ஜ் ஏற்ற இடம் திருமுறைகள், நம்முடைய தேவாரம் செய்யும். அதாவது நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு இவரை வந்து சில பேர் ஜாதி தலைவர் இருந்தாங்க. அப்படி இல்லை. நம்முடைய சமுதாய தலைவர், அவர் நாட்டு தலைவர், அவர் தேசிய உணர்வு தலைவர், மக்களிடையே தேசிய உணர்வை பரப்பிய தலைவர் நம்முடைய தேவரையா அவர்கள். மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒன்றை காட்டியவர் ஐயா. இன்றைக்கு தெய்வமாக அவர் வாழ்கிறார். அவரை சில பேர் கொச்சைப்படுத்துவது ஐயா நவமணி ஐயா ரொம்ப